தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் தலைவர் பதவிக்கு தமிழர்களே இல்லையா? திமுகவில் தலைவர் பதவிக்கு தமிழர்களே இல்லையா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 1949 ஆண்டு திமுக ஆரம்பிக்கப்பட்டது. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திமுக ஆரம்பிக்கப்பட்டது. சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது. அறிஞர் அண்ணாதுரை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். தந்தை பெரியார் அதன் தலைவர்தான் என்று அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் தந்தை பெரியார் அவர்களுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அண்ணாதுரை திமுகவை ஆரம்பித்தார். அண்ணாதுரை திமுகவை ஆரம்பித்த பிறகு 1949 ஆண்டு முதல் 69 ஆண்டு வரை திமுகவின் தலைமை பதவியில் அண்ணாதுரை இருந்தார். ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் அண்ணாதுரை அந்த பதவியில் இருந்தார். அதற்கு பின்பாக 1969 முதல் 2018 வரை 49 ஆண்டு காலம் கருணாநிதி தலைவராக இருந்தார். 2018 ஆண்டு முதல் இன்று வரை மு.க. ஸ்டாலின் தலைவர் பதவியில் உள்ளார். திமுக ஆரம்பித்து 75 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 75 ஆண்டுகளில் 3 பேர் திமுகவின் தலைமை பதவியில் இருந்துள்ளனர். ஒருவர் அறிஞர் அண்ணாதுரை, இரண்டாவது மு. கருணாநிதி, மூன்றாவது மு.க. ஸ்டாலின். இந்த 3 பேருமே யார், எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் உள்ளோம். அறிஞர் அண்ணாதுரை இவர் தமிழர் கிடையாது, இவர் தெலுங்கர். அண்ணாதுரை தமிழர் கிடையாது, தெலுங்கர். அடுத்ததாக மு. கருணாநிதி இவர் இசைவேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். இவரும் தமிழர் கிடையாது, இவர் தெலுங்கர். இவருடைய சமூகம் ஆந்திராவிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக தமிழகத்திற்கு வந்த குடும்பம். இவர் தெலுங்கர். மூன்றாவது மு.க. ஸ்டாலின், இவரும் இசைவேளாளர் சமூகத்தை சார்ந்தவர், மு. கருணாநிதியின் மகன். இவரும் தெலுங்கர். ஆக திமுகவில் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைய தினம் வரை கடந்த 75 ஆண்டு காலமாக திமுகவின் தலைவர் பதவியை அலங்கரிப்பது தெலுங்கர்கள் தான், தமிழர்கள் கிடையாது. தமிழகத்தில்தான் திமுக இருக்கிறது. அதிமுகவுக்கு மாற்றாக, காங்கிரசுக்கு மாற்றாக அரசியல் செய்து வந்தது. கடந்த 75 ஆண்டுகளாக திமுக ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் மாறி மாறி இருந்து வருகிறது. திமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 முதலமைச்சர்கள் மு. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் 2 பேருமே தெலுங்கர்கள் தான். ஆக கடந்த 75 ஆண்டு காலமாக திமுகவின் தலைமை பதவியை அலங்கரிப்பது தெலுங்கர்கள் தான். ஆனால் திமுக செல்வாக்கோடு இருப்பது தமிழ்நாட்டில்தான், தெலுங்கு மாநிலத்தில் கிடையாது, தெலுங்கானாவிலோ ஆந்திராவிலோ கிடையாது. தமிழகத்திலே உள்ள ஒரு கட்சிக்கு தெலுங்கர் தலைவராக இருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள், எவ்வாறு ஜீரணிக்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. தமிழகத்திலே ஒரு 5% கூட கிடையாது தெலுங்கர்கள். ஆனால் தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுகவின் தலைமை பதவியை கடந்த 75 ஆண்டு காலமாக தெலுங்கர்கள் அபகரித்து வருவது வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. ஏன் திமுகவில் தலைவர் பதவிக்கு தமிழர்களே கிடையாதா? அதுதான் நமது கேள்வி. திமுகவில் தலைவர் என்றால் அவர்கள் தெலுங்கர்களாகத்தான் இருக்க வேண்டுமா? தமிழர்கள் அந்த பதவி போட்டி போடக்கூடாதா? ஏன் திமுக தலைவர் பதவிக்கு தகுதியானவர்கள் தமிழர்கள் கிடையாதா? அதுதான் நமது கேள்வி. திமுகவில் தமிழ் குடிகள் நிறைய இருக்கின்றார்கள். திமுகவிலே பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், உடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், முத்திரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கோனார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், வன்னியர் இருக்கின்றார்கள், முக்குடத்தோர் இருக்கிறார்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்கிறார்கள், ஆதி திராவிடர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் அநேக தமிழ் குடிகள்
திமுகவில் உறுப்பினர்களாக உள்ளனர், இரண்டாம் கட்ட தலைவர்களாக உள்ளனர். இவ்வளவு தமிழ் குடியை சார்ந்தவர்கள் திமுகவில் இருக்கின்றார்கள். திமுகவிலே 90% உறுப்பினர்கள் தமிழர்கள் தான். அவ்வாறு இருக்கும் பொழுது திமுகவின் தலைவர் பதவிக்கு தமிழர்கள் ஏன் தேர்வு செய்யப்படவில்லை? அதுதான் நம்முடைய கேள்வி. ஒரு தெலுங்கரை கொண்டு போய் திமுகவுக்கு தலைவராக அமர வைத்து அலங்கரிப்பது தமிழர்களுடைய வேலையா? ஏன் தமிழர்கள் அந்த பதவிக்கு வரக்கூடாதா? தமிழர்கள் அந்த பதவிக்கு போட்டி போடக்கூடாதா? 1989ஆம் ஆண்டு டி ராஜேந்தர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு காரணமே அவர் ஒரு தமிழர், வருங்காலத்தில் ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்து விடுவார், திமுகவின் தலைமை பதவியை கைப்பற்றி விடுவார் என்கின்ற காரணத்தினால்தான் கருணாநிதி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். ஏனென்று சொன்னால் அப்பொழுது கருணாநிதி உயிருடன் இருந்த பொழுது 1989ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின், டி ராஜேந்தர் இருவருமே இளைஞர்கள் மத்தியில், திமுக இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருந்தனர். திமுக இளைஞரணி செயலாளராக டி ராஜேந்தர் தான் நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மு.க. ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். மு.க. ஸ்டாலினுக்கு வருங்காலத்தில் போட்டியாக வந்துவிடுவார் என்று கருதிதான் டி ராஜேந்தரை 1989ஆம் ஆண்டு தமிழ்குடியை சார்ந்த, உடையார் சமூகத்தை சார்ந்த டி ராஜேந்தரை கட்சியிலிருந்து நீக்கி டம்மி பண்ணியதே கருணாநிதி தான். கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் ஆகியோர் திமுகவில் அடுத்த கட்ட தலைவர்களாக தமிழர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது, அப்படியே வளர்ச்சி அடைந்து வந்தாலும் அவர்களை மட்டம் தட்டி டம்மி பண்ணிவிடுவார்கள். இதுதான் அவர்களுடைய வேலை. திமுகவில் 90% பேர் தமிழர்கள் இருந்தும் கூட தலைவர் பதவிக்கு ஒரு தமிழர் தேர்வு செய்யப்படாதது மிகப்பெரிய வருத்தம். இதை திமுகவில் உள்ள தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்கள், உடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள், நாடார், தேவேந்திர குல வேளாளர், கோனார், முக்குளத்தோர், வன்னியர், கொங்கு வேளாளர், கவுண்டர் ஆகிய சமூகத்தை சார்ந்த திமுக உறுப்பினர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் திமுகவின் தலைவர் பதவிக்கு வர மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தங்களுடைய ஆளுமை திறனை வளர்த்துக்கோங்க. நீங்கள் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாமே, ஏன் தலைவராக வர மாட்டேங்கிறீங்க? ஒரு தமிழர் தலைவராக தேர்வு செய்யலாமே, ஏன் தெலுங்கரை தலைவராக தேர்வு செய்கிறீங்க? ஏன் திமுக தலைவர் பதவிக்கு வர்றதுக்கு எந்த தமிழனுக்கும் தகுதி கிடையாதா? இதை திமுகவில் இருக்கிற தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி வருங்காலத்தில் தங்களுடைய தவறை சரி செய்து கொள்ள வேண்டும். திமுகவில் உள்ள தமிழர்களுக்கு நாமெல்லாம் ஒரு தமிழர் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர வேண்டும். தமிழ்நாட்டு மேலே, தமிழ் மண் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் இனத்து மேலே, தமிழ் குடி மேலே ஒரு அக்கறை வரணும். தமிழ் இன உணர்வு வேண்டும். நீங்கள் வாங்க, திமுகவுக்கு தலைவர் பதவிக்கு நீங்கள் வாங்க, தமிழ் குடியை சேர்ந்தவங்க வாங்க. போய் தலைவராக தேர்ந்தெடுக்கிறீங்க. நீ வருங்காலத்தில் இந்த தவறை திமுகவினர் செய்யக்கூடாது. வருங்காலத்தில் திமுகவின் தலைவராக ஒரு தமிழர் தேர்வு செய்ய திமுகவில் இருக்கிற தமிழர்கள் உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்களில் தமிழர்கள் இந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும்.